சும்மா முத்தியை எழுதி கழுத்திலே மாட்டிக்கிட்டு தான் முத்தி ஆக முடியுமா? இதெல்லாம் வந்து சினிமா டைலாக் மாதிரி ஒரு வசனம் மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம பண்ணுறது. இதுக்குள்ளே எனக்கு தியானம் வந்துடணும், இந்த ஆண்டுக்குள்ளே எனக்கு சக்தி வந்துடணும், இந்த வயசுக்குள்ளே எனக்கு இதெல்லாம் கிடச்சிடணும், நீ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ஏமாந்து போகிற. திருவண்ணாமலையில் ஒரே ஒரு குடும்பம் தாங்க இருக்குது, எவனுமே இல்லைங்க. அவன் ஏழைன்னு சொல்லுவானா பணக்காரன்னு சொல்லுவானா? இப்போ பொதுவாக கேட்குறேன், நீ டிகிரி படித்தால் தானே பிரியா நீ உன் பிள்ளையை அனுப்புகிற, நீ ஒன்றா உனக்கு அந்த படித்ததை உன் பிள்ளைக்கு உன் படிப்பே கற்றுக் கொடு, நீ அதுக்கு அனுப்புகிற, அந்த ஒரு 2 லட்சம் 10 லட்சம் மிச்சம் தானே. அது வந்து சமூகம் ஏற்றுக்காதுல்ல. பத்திரிக்கை அடித்தா தான் கல்யாணமா? சொல்லுங்க. சும்மா கல்யாணம் பண்ணால் கல்யாணம் கிடையாதா? சந்தோஷமாங்கிறது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செயற்கை தான், புரியுதுங்களா? நீங்கள் அழுகுறீங்கிறதுக்காக உங்கள் புருஷன் செயற்கையாக உங்களை சந்தோஷப்படுத்த ஏதாவது அந்த பஜாரில் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கிளுக்கிழப்பு மாதிரி காட்டி உங்களை சந்தோஷப்படுத்தி அப்படியே கடத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கு போகணுன்னு ஏதாவது கணக்கு இருக்கா என்ன? காலவரை இல்லாதவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அப்போ இறைவனை நீங்கள் ஒண்டி காலவரைக்குள்ளே ஏன் அடைக்கிறீங்க? கல்லறைக்கு போகிறவன் தான் இறைவனை காலவரைக்குள்ளே அடைக்கிறான். கல்லறைக்கு போகாதவன் இறைவனை காலவரையை தாண்டி கும்பிட்றான். நிறைய பேர் பாலைவனம் வந்து பிடிக்காத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைவனத்திலே அவ்வளோ பெரிய இறை அலைவரிசை இருக்குது, இறை ஆற்றல் இருக்குது, இறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பாலைவனமும் ஒன்று. ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறேன்? நான் சொல்கிறேன், இந்த பொருளை கிடைக்காதுன்னு நீ என்ன பண்ணுறேன்னா ஏற்றுக்காமல் என்னை விட்டுட்டு இன்னொருத்த மூலியமாக அதே பொருளை தேடுற. நான் அவங்க கூட இருக்கட்டுமா இல்லை ஏதாவது ஒன்று இருக்கட்டும், அன்றைக்கே நீ உணர்ந்து ஒரு வேலை செஞ்சுருந்தேன்னா உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்குமா? ஏன் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சும்மா கிடைக்காதுன்ட்டே வா, அவரெல்லாம் கொடுக்கவே மாட்டாரி அப்படின்ட்டு வா. ஒரு நாள் கிடைக்கலாம்ல? கொடுக்க முடியாதுப்பா. உன் காத்தாடி அதுவாக ஓடணும், நான் ஓட தான் வைக்கணும், புரியுதா? நான் வந்து உனக்கு பதிலாக நான் சுத்த முடியாது, சுத்தினா எனக்கு தான் காற்று கிடைக்கும். சமாதி, முத்தி, தியானம் இதெல்லாம் தூக்கி கொண்டு பரணியில் வச்சுட்டு, இதெல்லாம் வெறும் சினிமா டைலாக் மாதிரி டைலாக்கு எழுத்து. சும்மா முத்தியை எழுதி கழுத்திலே மாட்டிக்கிட்டு தான் முத்தி ஆக முடியுமா? இதெல்லாம் வந்து சினிமா டைலாக் மாதிரி ஒரு வசனம் மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம பண்ணுறது. முத்தினா முதல்ல நான் சொல்லிட்டேன்ல, ஒரு நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய பரிமாற்றம் நடக்கணும், நடக்கிறதுக்கு காத்து இருக்கணும். இப்போ நடந்தவனோட முடிஞ்சா நேரடியாக பார்க்கணும், பார்க்கலையா அவனே சூட்சமத்தில் வருவான்னு சொல்லிட்டான். அப்போ நீ அங்கே போய் உட்காந்துட்டு காலையிலையும் ஜன்னலை திறந்து பார்க்குற, சாயந்தரம் திறந்து பார்க்குற, காலையும் மாலையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நீ உனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். நீ வந்து ஒரு நாள் சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் உருவாக்கிட்டு உன்னோட பணியை செய். இப்போ நீ என்ன தேடி வர வேண்டாம்னு உனக்கு தெளிவாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். நீ என்ன தேட வேண்டாம், எனக்கு பூ போட வேண்டாம், எனக்கு பழம் கொடுக்க வேண்டாம், நோ சந்திப்புன்ட்டேன். நான் உன்னை தேடி வருவேன், சூட்சமத்தில் நடக்கும்ட்டாச்சு. அப்போ உன்னோட பணி என்ன இருக்கணும்னா, நீ ரெகுலராக பார்த்துட்டு உனக்குள்ளே இருக்கணும். நீ என்ன நினைக்கிறேன்னா திட்டம் திட்டுற, என் பிள்ளை ஒரு 5 வயசு வரைக்கும் என்ன படிக்கணும்னு திட்டம் திட்டினால, அந்த மாதிரி உன் உடலுக்குள்ளேயே நான் இதுக்குள்ளே மாறிடணும், இதுக்குள்ளே எனக்கு தியானம் வந்துடணும், இந்த ஆண்டுக்குள்ளே எனக்கு சக்தி வந்துடணும், இந்த வயசுக்குள்ளே எனக்கு இதெல்லாம் கிடச்சிடணும், நீ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ஏமாந்து போகிற. நான் சொன்னேன்ல, சுற்றி இருக்கிறவனோட சூழல்கள். இப்போ ஏழை நீ வந்து துன்பம்னு எதை சொல்கிறேன்னா, சுற்றி இருக்கிறவன்ட்ட இருக்கிற பொருள் உன் கையில் இல்லைன்னால தான் நீ துன்பப்படுற. இதை எவனுமே இந்த நகரத்தில் இல்லைங்க. நீ ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அந்த குடும்பமாக வசிக்கிற. நீ ஏழைன்னு சொல்லுவியா? சொல்லு. திருவண்ணாமலையில் ஒரே ஒரு குடும்பம் தாங்க இருக்குது, எவனுமே இல்லைங்க. அவன் ஏழைன்னு சொல்லுவானா பணக்காரன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? அவனுக்கு என்ன சொல்லுவான்? அவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் எதை பார்த்து அட்மையர் ஆவான்? பரோட்டா கடையும் இல்லை, அங்கே பூரி கடையும் இல்லை, புரியுதா? அங்கே எவனும் கிரிவலமும் சுற்றலை, அங்கே எவனும் நெய் விளக்கும் வேர்த்தலை, எவனுமே கிடையாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு தோணுனதை செய்கிறாங்க, புரியுதுங்களா? அவனுக்கு தோணுனதை அதை ஒன்றும் பண்ணாங்க மிஸ்டர், வேறு அது நம்மளை சார்ந்ததான், அமைதியாக இருங்க. இப்போ அவனுக்கு தோணுது என்னன்னா, அவனுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பார்க்குறான், அதை செய்கிறான், அதை அப்படியே நடக்கிறான், அப்படியே வாழ்கிறான், வாழ்ந்துட்டு அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். இப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியலன்னா சுற்றி உங்களை வாழ விட மாட்டாங்க.
நம்ம பொண்ணு இருக்காங்கல்ல அனுசத்துல படிக்கிறாங்க, உங்க பொண்ணு எங்க படிக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே நீ முடிஞ்சு போச்சா? நீ நைட்டு தூங்குவியா? அப்புறம் என்ன பண்ணுவா? யூனிவர்சிட்டிக்கு எங்கே போவ? பொண்டாட்டி நகையை கழட்டிட்டு பேங்க்குக்கு போவ. இந்தியன் பேங்க்ல வைக்கலாமா, எந்த பேங்க்ல வச்சுட்டு சீட்டு வாங்கலாம் அப்படின்ப. அதை உடனேயும் சேர்க்க மாட்டேன். டீ கடையில் ஆரம்பிச்சு கல்லறையில் இருக்கிறவன் வரைக்கும் ஐடியா கேட்டுட்டே இருப்ப. புரியுதுங்களா? அப்ப நீ உன் குழந்தைக்கு நீயா ஒரு கல்வி கொடுக்க ட்ரை பண்ணல, எவனோ கொடுத்த கல்வியில நீ தூண்டப்படுற. புரியுதா? கல்வி நிறுவனமே செயற்கையா தான் செயல்படுது, இயற்கையாலாம் இல்லையே. தன்னை பிரசன்டேஷன் இருக்குன்னு ஏங்க வெளியிடணும்? 90% நான் இயற்கையாக ஆயிட்டேன்னு நான் ஒரு போட மாட்டிட்டு தருவோம், நம்மள கிரிவலம் வரட்டுமா? அப்படித்தானே இருக்கு நீ கல்வி நிறுவனங்கள்லாம், அப்படித்தானே இருக்கு. நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க இதை வச்சு எப்படி போய் நீங்க ஒரு செயல் செஞ்சுக்குவீங்க? சொல்லுங்க. நீங்க அறிவாளி தானே, நீங்க டிகிரி படிச்சாள் தானே. இப்போ பொதுவாக கேட்குறேன், நீ டிகிரி படிச்சாள் தானே, அப்புறம் நீ உன் பிள்ளைய அனுப்புற? நீ ஒன்னா உனக்கு அந்த படிச்சதை உன் பிள்ளைக்கு உன் படிப்பே கற்றுக் கொடு. நீ அதுக்கு அனுப்புற? அந்த ஒரு 2 லட்சம் 10 லட்சம் மிச்சம் தானே. அது சமூகம் ஏத்துக்காதுல்ல. உன் பிள்ளையே ஏத்துக்காது. முதல்ல நீ என்னமா பாடம் சும்மா மொக்கையா ஏதாவது பண்ணாதுன்ட்டு போயிடும். இப்போ சமூகமே ஏத்துக்காது. நீங்க என்னடி படிச்சு என்னடி பண்ண போறீங்க அப்படின்றோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சமூகத்துக்காக தயாராகுறீங்க. புரியுதுங்களா? பத்திரிக்கை அடிச்சாதான் கல்யாணமா? சொல்லுங்க. சும்மா கல்யாணம் பண்ணா கல்யாணம் கிடையாதா? பத்திரிக்கை அடிச்சு நம்ம நீ ஒருத்தட்ட கொடுத்தாதான் கல்யாணம்னு அதுக்கு பேரா? வந்திருக்கல கல்யாணத்துக்கு அப்படின்னா என்ன? அது பேர் கல்யாணம் கிடையாதா? பண்ண முடியாதா அந்த மாதிரி? இப்போ இதெல்லாம் யாருடைய இது எங்கேருந்து இந்த பழக்கம்லாம் உருவானுச்சு? நீங்களே சொல்லுங்க. இது பழக்க வழக்கமா? இது என்ன? அது அப்போ பழக்க வழக்கத்தில் தானே நீங்கள் துன்பப்படுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஒரு வேலை நடக்குது, இதோட வெளிப்பாடு தானேங்க. நீங்கள் யாராலங்க கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தேவை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணு வெளியில் போகிறா, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற 4 விஷயத்த கற்றுட்டு வந்துடுறா, எனக்கு இது வேணுங்கிறா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் ஃபைட் பண்ணி அதை பார்க்குறீங்க. தரலன்னா என்ன பண்ணுறீங்க? ஒரு லோன் போடுறேங்கிறீங்க. ஆனால் நானே பார்ட் டைம் ஜாப் போகிறேன், வேலைக்கு போகிறேன்ற முடிவு எடுத்துறீங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஸ்கூட்டி இதெல்லாம் ஒழுங்காக ஓட்ட தெரியாது, வரவன்லாம் மோதி விட்டு அவனையும் கீழே உள்ள வச்சிடுறீங்க. இப்படி தான் பண்ணுறீங்க. இப்போ சென்னையில் போய் பாருங்கள், 90 விழுக்காடு பெண்கள் வேலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா நிர்பந்தம். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சென்னையிலலாம் வசிக்க முடியாதுங்க, ஒரு மாதம் எங்களுக்கு செலவுக்கே 70,000 ரூபா வேணும்னா அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. இதுதான் இதோட விஷயம். அப்போ ஒரு மனிதன் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுறான், தேவைக்கு அதிகமாக விரிவுபடுத்திக்கிறான். புரியுதுங்களா? 10% தான் வருமானம்னா 90% அதை தாண்டி ஒரு வேலை பார்க்குறான். அப்புறம் அவனுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க? சந்தோஷமா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாங்கிறது உங்கள் வாழ்க்கைக்குள்ள செயற்கை தான். புரியுதுங்களா? நீங்கள் அழுகுறீங்கிறதுக்காக உங்கள் புருஷன் செயற்கையாக உங்களை சந்தோஷப்படுத்த ஏதாவது அந்த பஜாரில் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கிளுக்கிழப்பு மாதிரி காட்டி உங்களை சந்தோஷப்படுத்தி அப்படியே கடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்குள்ளது. அப்புறம் நீங்கள் இப்போ ஒரு புது கலாச்சாரத்தை கொண்டாந்துருக்கீங்க. அப்படியே வெளியே அப்படியே குடும்பத்தோடு வெளியில் போகிறோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், அப்படியே போகிறோம், அப்படியே நகரத்தை சுற்றி பார்க்குறோம், அப்படியே வர்றோம். இதெல்லாம் வாரம் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு செயலும் இருக்குது. அப்படி தான். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, பிடிச்சு போய் செய்யலை, உங்கள் தொல்லை தாங்காது, நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, நீங்கள் குடும்பத்தை ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடத்துவீங்கன்னு உங்களை சந்தோஷப்படுத்த அவன் ட்ரை பண்ணுறான். அவன் எங்கன்னு ட்ரை பண்ணுறான்னா, அவனுக்கு 2 நண்பர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள இந்த மாதிரி தான் என் பொண்டாட்டி இருந்துக்கிட்டே இருந்தா, நான் என்ன பண்ணேன்னா கூட்டிகிட்டு வெளியிலலாம் போய் சாப்பிட்டு வந்தாங்க, அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க, அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே கிடையாது, வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் ஆலோசனையை அவன் அப்ளை பண்ணி பார்த்தான். அதே கரெக்டாக இருக்குப்பா, அதே அப்படி சமயத்தில் அதையும் தாண்டி பிரச்சனை இருக்குன்னா அவன் இன்னொரு நண்பர்கள் ஐடியா கொடுப்பான். அப்புறம் அதையும் தாண்டினா எவனாவது எழுத்தாளர் புத்தகத்தை படிச்சிருப்பான், அதை வச்சு செய்வான். அப்புறம் அதையும் தாண்டி ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க அப்பாவே ஐடியா கொடுப்பாரு. உங்கள் அம்மாவே இந்த மாதிரி தான் ரொம்ப கிறுக்கு, பெரிய கிறுக்கு. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணால் டப்புன்னு என்ன பண்ணுவோன்னா அவங்க அம்மாவை கோயிலில் அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே உட்கார வச்சாங்கப்பா, பெருமாள் அப்படியே எவ்வளோ அழகாக தெரியுறாரு அப்படின்னு சொன்னா அமைதியாயிருவா. இப்போ சனிக்கிழமை காலையிலே வெள்ளனமாக அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சிருவேன், முதல் தரிசனத்தில் உட்கார வச்சிருவேன். அவள் திருப்தி ஆயிடுவான். அதுக்கு வரைக்கும் அவளை அழைச்சிட்டு கொண்டு போய் வீட்டில் கூட்டிகிட்டு அவளுக்கு எதுவும் இல்லாமல், அவளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வீட்டில் கொண்டாந்து விட்டுருவேன். அப்போ அவள் என்ன நினைப்பான்னா, இப்படி அவள் ரொம்ப என்கிட்ட வீட்டில் வந்தோன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாள், நன்றி சொல்லுவாள். ஏன் எனக்கு நன்றி சொல்கிற? நான் உன் புருஷன் தானே, உனக்கு வேலைக்காரன் மாதிரி தானே, எல்லாம் சேவை தானே செஞ்சுட்டு இருக்கேன், எதுக்கு நன்றி சொன்னேன்? இல்லை, இப்படி ஒரு பெருமாளோட காட்சியை என்னால் பார்க்க முடியுமா?
இந்த மாதிரி எனக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை வந்து உங்களை தவிர யார் கொடுக்க முடியும்? இன்னைக்கு எனக்கு கிடைச்ச காட்சிக்கு வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது வந்து நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒரு ஏமாத்த வேலை தான் அது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இது இயல்பு தன்மைக்குள்ளேருந்து மீறப்படுறது. புரியுதுங்களா? அது இயல்பு தன்மைக்குள்ள இதெல்லாம் பழக்க வழக்கத்துக்குள்ள தோன்றப்பட்டது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கு போகணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா என்ன? புரியுதா? இறைவன் என்பது யாரு? காலவரை இல்லாதவன் தான் இறைவனா இருக்க முடியும். அப்ப இறைவனை நீங்க ஒண்டி காலவரைக்குள்ள ஏன் அடைக்கிறீங்க? கல்லறைக்கு போறவன் தான் இறைவனை காலவரைக்குள்ள அடைக்கிறான். கல்லறைக்கு போகாதவன் இறைவனை காலவரையை தாண்டி கும்பிட்றான். நான் ராவு காலத்திலையும் வேலை செய்கிறேன், யமகண்டத்திலையும் வேலை செய்கிறேன், அஷ்டமிலையும் வேலை செய்கிறேன், நவமிலையும் வேலை செய்கிறேன். கல்லறைக்கு போறவன் ராவு காலம், யமகண்டம், அஷ்டமியெல்லாம் பார்த்துக்கிட்டு வேலை செய்ய மாட்டான். புரியுதுங்களா? அவ்வளோதான். கல்லறைக்கு போறவனுக்கு சில்லறை வேணும், கல்லறைக்கு போகாதவனுக்கு சில்லறையும் வேண்டாம், கல்லறையும் வேண்டாம், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட பயணம். இது தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு ஈஸியாக போயிடும் வாழ்க்கை. புரியுதா? நீ வெள்ளிக்கிழமையும் தேவையில்லை. வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமையே வெள்ளிக்கிழமையாக கூட மாற்றக்கூடிய அந்த ஆற்றலை இயற்கை நேச்சர் ஏற்படுத்தும். அவ்வளோதான் விஷயம். இப்போ 9 கோள் இருக்கு. 9 கோளையும் ஒரு ஞானியால் ஒரே கோளாக மாற்றி அவனால் பார்க்க முடியும். புரியுங்களா? இப்போ சுக்கிரன் சூரியன் இருக்கிறார், எவனுக்கும் தெரியாது. சுக்கிரன் இருக்கார்ல, சுக்கிரனை வந்து சுக்கிரனா வச்சிருந்தனா நீ குடும்பம் நடத்துவ. சுக்கிரனையே சூரியனா மாத்தினா நீ ஞானியா இருப்ப. புரியுதா? சுக்கிரன்கிறது என்ன அப்படின்னா உனக்கு குழந்தை தர்றது, ஆசை, உணர்வுகள். அது சொல்றல, பெண்ணா இருக்கிறது சுரோனி தான், ஆணா இருக்கிறது நாதவெந்து. அதவே நமச்சிவாயா மாத்துறது என்னன்னா சூரியன். அப்ப என்ன ஆகுறான்? ஒருத்தன் சுக்கிரனா இருக்கக்கூடியவன் சூரியனாக மாறி போறான். அப்ப ஆணாக இருக்கிறவன், பெண்ணாக இருக்கிறவன், ஆண் உடல், பெண் உடல், ஆசை, சுகம் அப்படின்னு இருக்கிறவன் அங்க சூரியனாக மாறும் போது நமச்சிவாயமா மாறி போகுது. அவன் என்ன ஆயிடுறான்? ஆசை ஏற்று போயிடுறான். இவ்வளவுதான் அதோட விஷயம். அப்ப சுக்கிரன் என்பது நீர்த்தன்மை கொண்டது. அதுக்குள்ள சூரியன் பட என்ன ஆகும்? அந்த நீர்த்தன்மை மாறி அந்த இடம் தரையா மாறி அதுவே வெப்பசலமா ஆகி போயிடுது. இப்போ பாலைவனம் இருக்கு. இப்போ பாலைவனம் என்ன சொல்லுவோம்? சூரியத்தன்மை கொண்டது. அது எத்தனை ஆண்டுகளாக பாலைவனமாக இருக்குன்னு தெரியுமா? முன்னாடியெல்லாம் பாலைவனமாகவே இருந்திருக்காது. புரியுதுங்களா? அது அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கிற செயல். அது நிறைய பேர் பாலைவனம் வந்து பிடிக்காத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைவனத்திலே அவ்வளோ பெரிய இறை அலைவரிசை இருக்குது, இறை ஆற்றல் இருக்குது, இறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பாலைவனமும் ஒன்று. அது சாதாரணமான ஒரு இடம்னு நம்ம வந்து கருதிட முடியாது. புரியுதுங்களா? அதை அவங்களால கேப்சர் பண்ண முடியலை. இறையை கேப்சர் பண்ணாமல் அவங்க வந்து வெடிகுண்டு எடுத்துட்டு அவங்க சுற்றிட்டு கிடக்குறாங்க. இதுதான் அவங்க பிரச்சனை. அந்த மாதிரி நமக்குள்ளேருந்து அது ஒரு விஷயம் இருக்கணும். துன்பங்கிறது, துயரங்கிறது நாமளா ஏற்படுத்திக்கிற, நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்கள் ஏற்படுத்துகிற விஷயம். அதனால தான் ஒரு ஞானி ஆகப்படுறதுக்கு என்ன சொல்கிறான்னா, பேப்பர், டிவி, செல்ஃபோனு, வீடு, குடும்பம் எல்லாத்தையும் திறந்துட்டு போய் காடுகளில் போய் உட்காந்துக்கிறான். அப்போ அவனுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னா ஞானம் கிடைக்கலங்க, எண்ணத்துலேருந்து விடுபடுறான். புரியுதா? டெய்லியும் பேப்பரை படிக்கிறான். இங்கே ஒருத்தன் செத்துட்டான், இங்கே ஒருத்தன் கற்பழிப்பு, இங்கே ஒருத்தன் திருடு அப்படின்னா இவனுக்குள்ள ஒரு தாட்டு உருவாகுது, இவனுக்குள்ள ஒரு செயல் உருவாகுது. இவனுக்குள்ள இது என்னடா இது தேசம், இது என்னடா நாடுன்னு அவனே திட்டுறான், அவனே புலம்புறான் படிச்சுட்டு. இப்போ அவனுக்குள்ளே அந்த பதிவு இருந்துக்கிட்டே இருக்கு, அந்த வெறியா இருக்கு, ஆதங்கமாக இருக்கு, டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அங்கே போயிட்டான், இதெல்லாம் அவனுக்குள்ளே இல்லை. அப்போ ஒன்றா என்ன ஆகுதுன்னா அவனுக்குள்ள இருக்கிற பதிவு வெளியேறிட்டே இருக்கு. அப்போ அவனுக்குள்ள சலனமே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே அமைதியாகவே இருக்கிறான். எங்கே பார்த்தாலும் குயில் கத்துது, மயில் கத்துது, சவுண்டு அப்படியே இந்த நேச்சரோட மரத்தோட சவுண்டு அப்படியே கேட்டுக்கிட்டே அவன் யாருமே அங்கே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணம் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. பாலா போன மனம் இருக்கு பார்த்தீங்களா, மனத்துக்கும் எண்ணத்துக்கும் ஆளே இல்லை. அங்கே ஒருத்தன் கூட இல்லை, எவன்கிட்ட தான் பேசுறது. பல நாள் மலைகிட்டையும் காடுகள்கிட்டையும் பேசி பார்த்தா ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா அதுவே அடங்கிருச்சு. இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விசேஷம், முன்னாடியெல்லாம் நேரடியாக பேசுனீங்க, இப்போ உங்களுக்கு நவீனமாக ஃபோன் வந்துருச்சு, ஃபோன்லேயே 3 மணி நேரம் பேசுகிறீங்க. புரியுதுங்களா? அதில் வீடியோ காலில் வேறு பேசிடுறீங்க. ஈஸியாகிடுச்சு உங்களுக்கு. அப்போ இதுலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு 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 டாபிக் தான், ரிஸ்க்கான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இதுக்குள்ளேருந்து ஒருத்தர் விடுபடும் போது நீங்கள் வந்து உண்மையான உங்களுடைய அந்த பிறப்புடைய உண்மையான அந்த ஆத்மாத்மான விஷயத்தை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்குள்ளேருந்து நீங்கள் கடவுளெல்லாம் பார்க்கல, சத்தியமாக கடவுளை பார்க்க மாட்டீங்க.
அங்கே உண்மையிலே என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் வந்தீங்கல்ல, உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. உங்களுடைய ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது தாங்க தன்னை உணர்தல்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட விஷயம். அப்போ கடவுளை நீ பார்க்கல, அங்கே நீ ஒன்று பார்க்குற, அது என்ன அப்படிங்கிறது தான் அதுதான் செயல். அப்போ பார்க்குற, அது என்ன பார்க்குற அப்படின்னு பார்த்தவன் சொல்லிட்டா, அது இந்த முத்தி மாதிரி டைலாக் ஆயிடுது. அங்கே பார்த்துட்டா என்ன வருது, அது கிடச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது கிடச்சிருமா அப்படிங்கிறதே சரியான கேள்வி இல்லையே. புரியுதா? ஒரு தண்ணி கூட வைக்கிற, பைப்பை திறந்து விடுற, தண்ணி நொம்பிருச்சுன்னா என்ன பண்ணுவ? நம்பி ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நொம்பிருச்சான்னு கேட்டுகிட்டே இருப்பியா? அது தானா ஒரு ஸ்டேஜில் நொம்பும்ல. அந்த மாதிரி தான் நீ தியானம் பண்ணனா, ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நீ நிறைஞ்சன்னா அதுவே உன்னை வெளிப்படுத்திடும். அப்புறம் நீ முத்தின்னு சொல்லிக்காத, சக்தின்னு சொல்லிக்க. புரியுதா? அவ்வளோதான் அது. ஆனால் அது எப்போ நிறையும்னு தெரியாது. அதுக்கு சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியங்களுக்கு ஏற்படும். புரியுதா? அதுக்கு 30 ஆண்டுகள் கூட தேவைப்படலாம், 40 ஆண்டுகள் கூட தேவைப்படலாம். இப்போ நீ என்னன்னா, ஒரு பொருளை தேடுற, உனக்கு இப்போ கிடைக்காதுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீ என்ன பண்ணுறேன்னா ஏற்றுக்க மாட்டேற. ஏற்றுக்காமல் என்ன பண்ணுற, நான் சொல்கிறேன் இந்த பொருளை தேடுற, கிடைக்காதுன்னறேன். நீ என்ன பண்ணுறன்னா ஏற்றுக்காமல் என்னை விட்டுட்டு இன்னொருத்த மூலியமாக அதே பொருளை தேடுற. புரியுதா? உன்னை நான் 60 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது அப்பையும் தேடிக்கிட்டே இருக்கிற. நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ன அப்படின்னா, அப்போ நீ அந்த பொருளை தேட போனவன் ஒரு 1500 குருநாதரை தேடி பிடிச்சிட்ட. அப்போ நான் சொல்லும்போது உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னேன், அதை நீ கேட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, கேட்காம என்ன பண்ண, ஆள் மாற்றி தேடிக்கிட்டே இருக்கிற. அதில் என்ன ஆன, என்ன கிடச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கலன்னு அழுதாரு. இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு தட்டி கொடுத்தாரு. என்ன ஆச்சு அப்படின்னாரு. பொருளே நான் தான். அப்போவே நீ நான் அவங்க கூட இருக்கட்டுமா, இல்லை ஏதாவது ஒன்று இருக்கட்டும், அன்னைக்கே நீ உணர்ந்து ஒரு வேலை செஞ்சுருந்தேன்னா உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்குமா? இப்போ பொருளுக்கிட்டே அந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ நான் அது பதில் சொல்லலை, அது கிடைக்காது, அப்போ போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கிடைக்காதுன்னு சொன்னால் நீ அடுத்தது என்னன்னா, ஏன் கிடைக்காது, எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு என்னையே நோக்கி நீ வந்திருந்தன்னா நான் தாண்டா அதுன்னு உனக்கு ஒரு நாள் காட்டி கொடுத்துருப்பேன். நீ என்ன பண்ணுறேன்னா என்னை கட் பண்ணிட்ட. நீ கிடைக்காதுன்னு சொல்லிட்டல, நான் கிடைக்க வைக்கிறேன்டாலும் நீ தேடின. இப்போ தான் நீங்கள் செஞ்சிட்டீங்க. புரியுதுங்களா? காளி கோயிலில் கிடைக்கலன்னா மாரியம்மன்ட்ட போகிறீங்க. ஓ மாரியம்மன் நீ கொடுக்கலையா, போ நான் வாழைக்கிட்ட போகிறேன். வாழை நீ கொடுக்கலையா, பரவாயில்ல, நான் சீதாட்ட போகிறேன். சீதா நீ கொடுக்கலையா, நான் வள்ளிக்கிட்ட போகிறேன். வள்ளி நீ கொடுக்கலையா, எங்கள் ஊர் ஐயனார்ட்ட போகிறேன். அப்படின்னு இப்படி தேடுறீங்க. ஐயனாரும் கொடுக்கலையா, இப்போ உங்கள் வெள்ளை கட்டி ஒரு சாமியார் உட்காந்துருக்கா, அவர்கிட்ட போகிறேன். அவரும் கொடுக்கலையா, கருப்பு கட்டி ஒருத்தர் உட்காந்துருக்கா, அவர்கிட்ட போகிறேன். இவரும் கொடுக்கலையா, இன்னொரு மஞ்சள் வெட்டி கட்டிருக்கா, அவர்கிட்ட போகிறேன். இப்படி கடைசியாக பார்க்கும்போது 70-80 வயசாகி கடைசியாக உங்களுக்கு வெட்டியாக இருந்தால் உங்களுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அவ்வளோதான் இது நடக்குது. புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆத்ம திருப்திக்காக தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஆளையாக சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க. இது கிடைச்சிருமான்னு சேஞ்ச் பண்ண வேண்டியது குருவை கிடையாது, உங்களை தான். புரியுதா? காலாண்டரில் ஒரு தேதியை தான் நான் கிளிக்க சொன்னேன், எல்லா தேதியும் கிளிக்கிறீங்க. புரியுதா? கிளிக்கலைனாலும் அந்த தேதி போயிடும். புரியுதா? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்ம தான், நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே உட்காந்துருக்குறோம், நமக்குள்ள சேஞ்ச் உருவானாதான் அது மாற்றம். புரியுதுங்களா? ஒரு பாறை இருக்குது, பாறையிலேருந்து தண்ணி வேணுங்க. இந்த பாறையிலேருந்து தண்ணி கிடைச்சா மட்டும்தான் நம்ம வாழவே முடியும். அப்படின்னா அந்த பாறைகிட்டேருந்து தண்ணியை எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக காத்து இருக்கணும். தர்மத்தோடு வெயிட் பண்ணி அந்த பாறையிலேருந்து தண்ணி எடுத்து அங்கே வாழணும். அதுதான் முக்கியம். இப்போ இது ஒரு பாறை, உடனே எல்லாம் வெடி வச்செல்லாம் தண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. புரியுதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வரும்போதே ஒரு ட்ரில்லிங் மிஷினோட வந்தீங்கன்னா, அதை எப்படி வரீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு டைம் கிடைக்கும், மாதத்தில் 2 கேப் இருக்குது. அந்த கேப்லேயே நான் எல்லா கொஸ்டினையும் உன்கிட்ட கேட்டுருவேன். என்னென்னலாம் உங்கள்கிட்டருந்து பெற முடியுமோ, இல்லை என்னென்னலாம் டவுட்லாம் கிளியர் பண்ணணுமோ பண்ணிவிட்டு நான் என் வீட்டில் போய் சரி பண்ணிக்குவேன். நான் பார்த்துக்குவேன், ஆய்வு பண்ணிக்குவேன். ஏன்னா நானே ஒரு பாதி மினி குரு தான், எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா நான் எத்தனை காணொலி யூடியூப்பை பார்த்துருக்கேன், 30 வருஷமாக அலசி ஆளாஞ்சிருக்கேன்ல. நீ ஒரு குரு தான், நான் 1500 குருவை கண்டுச்சுன்னு வந்திருக்கேன். அப்போ எனக்கு நான் எவ்வளோ பெரிய குருவாக இருந்திருப்பேன், எவ்வளோ பெரிய ஆலோசனைக்குரியவனாக இருப்பேன், எத்தனை புக்கை நான் ஆய்வு பண்ணியிருப்பேன். அப்போ நான் உங்ககிட்ட இந்த 15 நாளைக்கு தேவையானதை எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் போயிடுவேன். அப்படின்னு வந்தால் எப்படி இது ஒரு சேஞ்சை உருவாக்க முடியும்?
எப்படி பண்ணிக்க முடியும்? அப்போ எனக்கு தான் கேப்பு தான் கிடச்சிருக்கு, நான் வந்துட்டேன் ட்ராவலில் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட வந்து எல்லாத்தையும் பெறணும் கேட்கணும் அப்படின்னு பண்ண முடியாதுல்ல. அப்போ வரும்போதே நீ என்னன்னா ஏதாவது ஒன்று கிடச்சிருமா, ஒரு விஷயம் பண்ணிடலாமா அப்படிங்கிறது தானே உங்களுக்குள்ள அது இதாக இருக்குது. ஏன் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சும்மா கிடைக்காதுன்ட்டே வா, அவரெல்லாம் கொடுக்கவே மாட்டாரி அப்படின்ட்டு வா, ஒரு நாள் கிடைக்கலாம்ல. புரியுதா? அவ்வளோதான். இது ஒரு ஆளே இல்லைங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்ன இது கிடைக்கும் இது கிடைக்கும் அங்கே போங்கிறாரு. அங்கே ஆள் சொன்ன ஒரு ஆள் கிடையாது, அங்கே கொடுக்குறவருக்கும் ஆள் இல்லை. இப்போ நான் சுற்றி முற்றி பார்க்குறேன். அப்போ உட்கார அடுத்தது உட்காடுறேன், கிடச்சிச்சு. அப்போ ஆள் இல்லாத ஒருத்தன் சொன்னால் அங்கேயும் ஆள் இல்லை, ஆனால் ஒன்று கிடைக்குது. அது எப்படி? அதுக்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் முக்கியம். புரியுதா? இப்போ நீ இங்கே உட்காந்துருக்கிற, இப்போ ஒரு நாள் உனக்கு கிடைக்கப்பட வேண்டியது எந்த வடிவத்தில் வேணாலும் கிடைக்கும், எந்த சூழலில் வேணாலும் கிடைக்கும். அது கிடைக்கிறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஆனால் அதுக்கு நீ போராடுறது 5 வருஷமா 10 வருஷமா கூட இருக்கலாம். புரியுதா? அவ்வளோதான் விஷயம். ஒரு தண்ணி குடத்தோட நம்புற டைமிங் வந்து 10 நிமிஷம் தான். அது மாதிரி உன்னுடைய நிறைவுகள் பண்ணுறது 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஆனால் உன்னை தயார் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ள ஒரு என்னன்னா உனக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்பட்டு நீ ஒரு லேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிற. புரியுதா? அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயம். அப்போ உன்னை நீ வந்து மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் உன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் உன்னை ஒரு ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிற. அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ உனக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படாமல் நீ வந்து பப்ளிக்கில் டிஸ்கஷன் பண்ணனா என்ன புரியும்? 10 கொஸ்டினில் 4 கொஸ்டின் உனக்கு தெரியும், 6 கொஸ்டின் உனக்கு தெரியாது. நீ போய் ஒரு விவாத மேடையில் உட்காந்தனா எப்படி அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்? அப்போ நீ என்ன பண்ணுறன்னா நம்பிக்கை அடிப்படையில் ஃபுல் பண்ணுற. குருநாதர் வந்துடுவார், கடவுள் வந்துடுவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை அடிப்படையில் ஒரு அட்டன் பண்ணுற. அதுதான் வேண்டாங்கிறது. அந்த நம்பிக்கை அடிப்படையே வேண்டாம், பியூராக போய் வேலை செய்ய. நம்பிக்கை எதுக்கு? குடம் நிரம்பிருச்சுன்னா 10 பேத்துக்கு அள்ளி தண்ணியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? அரை குடத்தை வச்சுட்டு இறைவன் இந்த முழு குடத்தையும் நொப்புவார், இல்லைன்னா அரை குடம் இருக்கிறவங்க மட்டும் தான் நிறைய பேர் வருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆள் வருவாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு சேஞ்ச் உருவாகிறது. கடவுளை சேஞ்ச் இல்லை, தனக்குள்ளேயே ஒரு பரிணாமத்தையும் இருக்கும்போது அவங்க ஒரு பியூராக மாறுறாங்க. லைஃப்பை வந்து வேற ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. அவங்க உடலும் சரி, அவங்க மனமும் சரி, அவங்களும் சரி ஒரு நல்ல தன்மைக்குள்ளே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு அழகியலை அவங்க பார்க்குறாங்க. வாழ்க்கைங்கிறது அழகியலுங்கிறது, இந்த அழகு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வார்த்தையாக இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஒரு 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 எழுச்சியும் ஒரு பரிணாமத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவங்க வந்து ரிப்பீட்டடாக பேசுகிறாங்க, என் வாழ்க்கை மாறலையே நீங்கள் சொன்னீங்களேங்கிறாங்க. புரியுதா? காத்தாடியே சுத்த விடுறதே இல்லைங்க. காத்தாடி இறக்கே எப்படி தொங்குறாங்க. சுத்த விட்டா தானேங்க காத்தாடி சுற்றி தானேங்க காற்று வரும். புரியுதா? மூக்கில் துணியை வச்சு கட்டிக்கிட்டோன்னா நீ எங்கே வரும்? புரியுதா? அப்போ இயல்பாக இருந்தால் தானே நீ சுவாசத்தையே சுவாசிக்க முடியும். நீ இயல்பாக இல்லாதப்ப என்னன்னா இதை சுவாசத்தை உரியுது இல்லை உள்ள ஒன்று, அது வேலை செய்யாது. அதுதான் காத்தாடியோட ரெக்க. புரியுதா? நீ இயல்பாக இல்லாத போது இப்படி ஆக்ரோஷமாக இருந்தேன்னா இது வந்து இதோட சுவாசம் அளவு கம்மியாயிரும். இப்போ கோர்ட்டில் இருக்கிற ப்ரெஷர் ஏறுதுங்க, நீங்கள் கோபப்படாதீங்க வீட்டில் சொல்கிறாங்கல்ல, அப்போ இயல்பு தன்மையிலேருந்து மீறுறன்னு தானே அர்த்தம். புரியுதா? அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா அடிக்கடி எனக்கு கோவம் வருதுங்க, அதனால் ப்ரெஷர் அதிகமாகிடுது, வேறு மாதிரி ஒன்று ஆயிடுதுன்னு சொல்கிறாங்களா. அப்போ இயல்பு தன்மை மீறும்போது நீ சுவாசிக்கிறல்ல, சுவாசமும் மாறுது. இப்போ உங்களுக்குள்ள இங்கே என்ன தெரியுமா நடக்கும்? இயல்பு தன்மையில் இருப்பீங்க. அதனால காத்தாடி ரெக்கையே தொங்கலை, காத்தாடி அழகாக சுற்றும். இங்கே காத்தாடி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னொரு காத்தாடி சுற்றுற இடம், அதனால அந்த காத்தாடி அழகாக சுற்றும். அங்கே இயல்பு தன்மை மீறும் போது காத்தாடி சுத்தாது, ஸ்லோவாக சுற்றும். புரியுதா? காரணம் என்னன்னா காத்தாடியோட ரெக்கையை நீ தான் தொங்கிக்கிட்டு இருக்க. அப்போ நீ என்ன சொல்கிறன்னா எனக்கே ஃபோன் அடிக்கிற, மாறுனீங்க உன்னையும் காணோம், 4 மணிக்கு தியானம் பண்ணுறேன், 1 மணிக்கும் பண்ணுறேன், 7 மணிக்கும் பண்ணுறேன், இப்போ என்ன மாறலையே, ஏன் மாறலேன்னு பார்த்தா காத்தாடி ரெக்கையை அவன் தொங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்ல முடியும் அவன்கிட்ட? அது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கர்ம வினை, உள்வினை
அப்படின்னு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை புல் பண்ணி அவனுக்கு போட வேண்டியதாக இருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த கரும இதெல்லாம் எடுத்து விட்டான்னா நீங்களே கொஞ்சம் பார்த்து இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க ஐயா, விட்டுறாதீங்க, கொடுத்துருங்க அதை அப்படிங்கிறான். இப்போ நம்ம என்னன்னா, கொடுக்க முடியாதுப்பா, உன் காத்தாடி அதுவாக ஓடணும், நான் ஓட தான் வைக்கணும். புரியுதா? நான் உனக்கு பதிலாக நான் சுத்த முடியாது, சுத்தினா எனக்கு தான் காற்று கிடைக்கும். உனக்கு காற்று கிடைக்குன்னா உன் காத்தாடியை தான் ரெடி பண்ணி விட முடியும். நான் ஒரு மெக்கானிக்கு காத்தாடியை ரெடி பண்ணி விடுறதா என்னோட வேலை. நீ என்ன பண்றன்னா எனக்கு பதிலாக நீயே சுத்துங்கிற. இது பிள்ளையார் சுத்துற கதை கிடையாது, ஞானப்பழம் வாங்குற கதை கிடையாது. புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும். சரிதானே?